எனக்கும் இதே மாதிரி பல்லக்கு தூக்குவாங்களா? இதே மாதிரி மேளம் அடிப்பாங்களா? அம்மா என்ன தேவதை மாதிரி அலங்கரிப்பாங்கன்னு சொன்னாங்க. நீயும் சேர்ந்து அலங்காரம் பண்ணி விடுவல்ல? சொல்லு, சேவியா? சாப்பிடுவேன். என்னது? ருசியான ரசகுல்லாவ. வேற எது? இங்க பாரு, குதிச்சிராத. ஹே பொம்மி, நில்லு. உன்னால மாட்டு வண்டியை நிறுத்த முடியுமா? அட, இந்த ஆடுகள்லாம் திடீர்னு எங்க இருந்து வருது? ஹே ட்ரா, ஹே ஹே ஹே. இது மட்டும் அம்மாக்கு தெரிஞ்சதுன்னா நல்லா அடி கிடைக்கும். ஏய் பசங்களா, என்ன பண்றீங்க? நில்லுங்க. ஏய் மா, அம்மா, நான் இங்க இருக்கேம்மா. மா, உனக்காக என்ன கொண்டு வந்திருக்கேன்னு கொஞ்சம் வந்து பாருமா. நீ நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்ட. ரசகுல்லா. எனக்கு அது வேணாமா. பார்த்தேன்னு வச்சுக்கோ, மொத்தத்தையும் நீயே காலி பண்ணிடுவ. கண்ணாமூச்சி விளையாடுற என்கிட்ட? இல்லம்மா. அப்புறம் எதுக்கு இப்படி பண்ற? எல்லாருக்கும் இது ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? வேணான்னு சொல்றேன்லம்மா. நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லைம்மா. எல்லாரும் என்னென்னமோ சாப்பிட்டுட்டு இருக்காங்க, நீ இன்னும் அந்த பழைய சாதத்தையே சாப்பிட்டுட்டு இருக்க. உன் பொண்ணுக்காகவாது சாப்பிடலாம்ல. இது ரொம்ப நல்லா இருக்கும், ஒரு வாட்டி சாப்பிட்டு பாரு. நான் இவ்ளோ நேரமா கேட்டுட்டு இருக்கேன், என் மேல உனக்கு பாசமே இல்லையாமா? ஆமா, விதவையை பொறுத்த வரைக்கும் பாவம் தான், அப்புறம் நரகம் தான் கிடைக்கும். ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோ, ஒரு விதவையோட வாழ்க்கை மழையில நனைஞ்ச ஓவியம் மாதிரி. அதுல எல்லா நிறங்களும் போனதுக்கு அப்புறம் ஒரே ஒரு நிறம் தான் இருக்கும், வெள்ளை. நீதின்றது எல்லா மக்களுக்கும் ஒண்ணுதானே அத்தை? நீதிங்கிறது எல்லாருக்கும் சமமானதுதான். அப்ப சுமன் சித்தப்பாக்கும் இது பொருந்தும்ல? சுமன் என்னோட தம்பி, அது தெரியும்ல. அவரும் விதவை தான், அதுவும் தெரியும்ல அத்தை? அவருக்கு மட்டும் அல்வாவை அள்ளி அள்ளி வாயிலே திணிக்கிறீங்க. அதுவும் இல்லாம அவர் வெள்ளை ட்ரெஸ் கூட போடுறது இல்ல, தெரியும்ல உங்களுக்கு? அவரோட தலையில பின்னலே போட்டுடலாம். அவருக்கு ஒரு நீதி, இவங்களுக்கு ஒரு நீதி அத்தை. போதும், வாயை மூடு பொம்மி. அத்தை கிட்ட யாராவது இப்படி கேள்வி எல்லாம் கேட்பாங்களா? வேண்டாம் வேண்டாம் நீ, அவ பேசட்டும். அவ இத்தனோண்டு உடம்புக்குள்ள இவ்வளவு பெரிய நாக்க எங்க தான் ஒழிச்சு வச்சிருக்கான்னு நானும் பாக்குறேன். அதுவா? எங்க மாமா வாங்கிட்டு வர ரசகுல்லா, குலாப் ஜாமுன் எல்லாத்தையும் எங்க ஒழிச்சு வச்சிருக்கீங்களோ அங்க. ஓ கடவுளே, உன்னை என்ன பண்ற பாரு. வேணா நீ, சின்ன குழந்தைய கையோங்கிறது நல்லாவா இருக்கு? முதல்ல இவள ஒரு பொம்பளை புள்ளையா தலைய குனிஞ்சுக்கிட்டு அடக்க ஒடுக்கமா இருக்க கத்து கொடுங்க அண்ணி, அப்ப எந்த பிரச்சனையும் வராது. நான் எப்பவும் தலை குனிஞ்சிட்டே இருந்தா என் கழுத்து வலிக்காத அத்தை? மேல போ. இப்படிதான் வாய் ஓயாம பேசிக்கிட்டே இருப்பியா? கொஞ்சம் கைய நீட்டு. எனக்கு ரசகுல்லா கொடுங்க, நான் வேணா வாயை மூடிக்கிட்டு அமைதியா இருக்கேன். வாயை மூடு. ரசகுல்லா வேணுமா? ஓங்கி ஒண்ணு வச்சேன்னு வையே, வேற என்ன வேணும்? வேணா அண்ணி, உங்க தலைக்கு வேணா என்ன வச்சுடுவா? நீங்க ரொம்ப சூடா இருக்கீங்க. உனக்கு சிரிப்பு வருதா? இரு. நீங்க வாங்க அண்ணி, வாங்க போலாம். இப்படியே குனிஞ்சுக்கிட்டே இருந்தா கடைசி வரைக்கும் நம்மளாம் கேள்விக்குறி மாதிரி தாமா நிக்கணும். எதிர்த்து கேள்வி கேளு, அப்பதான் உரிமை உனக்கு கிடைக்கும். தண்டனை கிடைச்சா சந்தோஷப்படுவியா என்ன? ஏன் சும்மா அப்படி கேள்வி கேட்டுட்டே இருக்க? அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன்?
கேள்வி கேட்டதுக்குலாம் தண்டனை கொடுப்பாங்கன்னு எங்கேயாவது நீ கேள்விப்பட்டிருக்கியா? நீ தான் பள்ளிக்கூடத்துக்கே போனது இல்லையே, அப்புறம் எப்படி இவ்ளோ கேள்வி கேட்க கத்துக்கிட்ட? பறவைக்கு பறக்க கத்து கொடுக்க தேவையில்ல கண்ணு. ஐயோ பொம்மி, நீ எப்போதான் கேள்வி கேட்கறத நிறுத்த போற? பதில் எப்போ கிடைக்குதோ அப்போ. உன்னோட இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதிலே கிடையாது. கேள்வின்னு ஒண்ணு இருந்தா நிச்சயம் அதுக்கு பதிலுன்னு ஒண்ணு இருக்கும் தெரியுமா? அப்படி அது கிடைக்கலன்னா நானே அதை தேடி சரி கண்டுபிடிப்பேன். விடு, நொறுக்கு தீனி சாப்பிடுறியா? அது எப்படி? இதோ வரேனா. இது எப்படி உனக்கு கிடைச்சது? உண்மையை சொல்லு, தெரியுனியா? இல்ல, எனக்கு அப்பா கொடுத்தாரு. அவர் தான் அந்த கட்டை அவுத்து விட சொன்னாரு. கொஞ்ச நேரம் வெளியே கூட்டிட்டு போயிட்டு வர சொன்னாரு. நீ மட்டும் சரின்னு சொன்னா பொம்மியை பத்தின எல்லா கவலையும் சரியா போயிடும். எங்க கவலையும் போயிடும். ம். என்ன எதுக்கு அவர் வீட்டை விட்டு வெளியே போக சொன்னாரு? முதல்ல எதுக்கு இப்படி கதவு ஜன்னல்லாம் பூட்டி வச்சிருக்காங்க? அப்படி என்ன பெரிய ரகசியம் பேசுறாங்க, அதுவும் நமக்கு தெரியக்கூடாதுன்னு? நமக்கு எப்படி தெரியும்? அத நம்ம கண்டுபிடிப்போம். ஐயோ, நீ இன்னைக்கு எனக்கும் அடி வாங்கி தர போறேன்னு நினைக்கிறேன். நில்ல பொம்மி. இங்க பாருங்க அண்ணி, நான் ஏதாவது தப்பா சொல்லியிருந்தா அந்த கடவுள் என்ன தண்டிக்கட்டும். ஆனா நம்மள தவிர யாரு பொம்மிக்கு இவ்வளவு பெரிய பொறுப்பை நிறைவேற்றுவாங்க? இன்னும் தூக்கணுமா? இன்னும் தூக்கணும். பொம்மி சின்ன குழந்தை, 8 வயசுதான். இதுக்குள்ளேயே ஏன் பண்ணணும்? அவ கல்யாணத்துக்கு இன்னும் 3-4 வருஷம் பொறுமையா இருக்கலாமே. இந்த பூமியை அழியிற வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கலாமா? இந்த வானமே இடிஞ்சு விழுந்தாலும் உங்களுக்கு எல்லாம் புரியாது. இதுக்கு மேலயும் நாம கொஞ்சம் கூட பொறுமையா இருக்க கூடாதுங்க. நீ ஒரு சின்ன தீக்குச்சி பெரிய காட்டையே எரிச்சிரும். உங்களுக்கு தெரியாததா? நீ வாயை மூடவே மாட்டியா? நான் தான் என் தங்கச்சி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்ல. எதுக்கு வெட்டியா பேசி நேரத்தை வீணடிக்கிறீங்க? நான் தான் சொல்றேனே, இந்த தீக்குச்சி நம்ம வீட்டையே எரிக்க போகுது. விஷ பாம்புக்கு பால் ஊத்தி வளர்த்த கதையாக போகுது. ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் பொம்மைய பத்தி தப்பா பேசினா அதனால சங்கடப்பட போறது யாரு? அதுக்கப்புறம் அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதே கஷ்டமாயிடும். அப்புறம் அவ வாழ்க்கை முழுக்க நம்மள நம்பிதான் இருக்கணும். அதெல்லாம் சரிப்பட்டு வருமா? ஒரு விஷயத்தை எப்படி சொல்லணும்னு தெரியாது அவனுக்கு. நம்ம பொம்மைக்கு இதுதாம்மா நல்லது. அவங்களே கைப்பட எழுதி கடுதாசி அனுப்பியிருக்காங்க. நீயே பாரு. அவங்க ஊர்ல அவங்க பெரிய குடும்பமா, நல்ல குடும்பம். இந்த மாதிரி பணம் இருக்கிறவங்களுக்கு அவங்க நினைச்சா பொண்ணுங்கெல்லாம் சீக்கிரமா கிடைக்கும். இது நம்ம பொம்மையோட பாக்கியம்னு நினைச்சுக்க. சரின்னு சொல்லுமா. சம்பூர்ணாவோட கல்யாணத்தையும் சேர்த்து இவ கல்யாணத்தையும் முடிச்சிடலாம். பொம்மைக்கும் கல்யாணத்தை பண்ணிடலாமா? என்னது? எனக்கு கல்யாணமா? யார கேட்டு நீங்க முடிவு பண்ணீங்க? நான்லாம் பண்ணிக்க மாட்டேன். ஐயோ கடவுளே, இவ பொண்ணா இல்ல குரங்கா? எப்ப பார்த்தாலும் சேட்டை பண்ணிக்கிட்டே தெரிஞ்சிட்டு இருக்கா. நீ முதல்ல கீழே வா. முடியாது. நான் கீழே வந்தா எனக்கு வலுக்கட்டாயமா கல்யாணம் பண்ணி வச்சிருவீங்க. இங்க பாரு, நீ கீழே வரல, நான் மேல வருவேன். வேண்டாங்க அத்தை, மேல என்ன விழுந்துருவீங்க. இன்னைக்கு அம்மா வந்தாங்கன்னா கண்டிப்பா அடி பிச்சிருவாங்க. அப்ப அங்கே இரு, நான் வரேன். பாத்து என்னாச்சுன்னு போய் பாரு. அம்மா, ஏ பொம்மி, அங்கே இருடி, உன்னை ஒரு வழி பண்றேன். எனக்கு எதுக்குமா இப்ப கல்யாணம்? சொல்லுமா, இப்ப எதுக்கு அவ்வளவு அவசரம்? என்னம்மா அமைதியா இருக்க? நான் கேட்டுட்டே இருக்கேன்ல, வாயை திறந்து பதில் சொல்லுமா. ஏய் விடு. ஏன் கல்யாணம் வேணாங்கற? நான் எங்க அம்மா விட்டுட்டு எங்கேயும் போகவே மாட்டேன். பொம்மி, சம்பூர்ண அக்கா கூட தான் வீட்டை விட்டு போறாங்க. எல்லாரும் அவங்க பிறந்த வீட்டை விட்டு போய் தான் ஆகணும். ஆனா மாமா இங்க தானே இருக்காரு. உங்க மாமா ஆம்பள, நான் இங்க வரலையா? அவ்வளோ கஷ்டமா இருந்தா நீங்க வேணா உங்க அம்மா வீட்டுக்கே போயிடுங்க. பொம்மி கேளுமா, பிறந்த வீட்டை விட்டு போறதுதான் பொண்ணோட தர்மம். அந்த கருமமே எனக்கு வேண்டாமா. நான் இல்லாம உன்னால இருக்க முடியுமாமா? என் ஞாபகமே உனக்கு வராதா? குளத்தை அழிக்க பிறந்தவளே, நீ என்ன வித்தியாசமானவளா? ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோ பொம்மி. உன்னோட கல்யாணத்துக்கு அப்புறமா அம்மா பொண்ணோட இருக்க கூடாது, புரியுதா? அப்ப அம்மாவுக்கு ஒரு கல்யாணம் பண்ணிடுங்க. நானும் எங்க அம்மா கூடவே இருந்துப்பேன்ல. ஐயோ கடவுளே, கேட்டீங்களா? அவ சொல்றத கேட்டீங்களா? விதவைக்கு மறுமணம் பண்ண பாவம் நமக்கு வேணுமா? அவளுக்கு தான் கொஞ்சம் கூட வெக்கம் இல்ல. அதுக்காக நாம கண்ணை மூடிக்கிட்டு இருக்கணுமா என்ன? அப்படி செஞ்சா நம்ம குலமே அழிஞ்சிரும்.
இவளை சீக்கிரமே கல்யாணம் பண்ணி அனுப்புறதுதான் நல்லது. அவளுக்கு 8 வயசு முடிஞ்சிருச்சு. 9 வயசு ஆனதுக்கு அப்புறம் அவளை குழந்தைன்னு சொல்லுவாங்களா? ரசகுல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு அவளும் ரசகுல்லா மாதிரி ஆயிடுவா. அப்ப தெரியும். யாரு குண்டா இருக்குது? உங்களுக்கு தான் வருஷம் வருஷம் மீட்டரா ஏறிக்கிட்டே இருக்கு. ஏய் வேணாம். உனக்கு விருப்பம் இல்லைன்னா வேண்டாமா, உன்னை யாரும் கட்டாயப்படுத்த மாட்டாங்க. சரியா? நீ கல்யாணம் பண்ணிக்க போற பையனுக்கு ஒரு பெரிய மிட்டாய் கடை இருந்தா என்ன பண்ணுவ? ரசகுல்லா, முறுக்கு, அப்புறம் அதிரசம், இதெல்லாம் அங்க தினமும் பண்ணுவாங்க. எந்த பொண்ணு அவனை கட்டிக்க போறாளோ அவ தினமும் அதெல்லாம் சாப்பிடலாம். ஆனா உனக்கு கிடைக்காதே. அது அங்க பாரு, அந்த உயரத்துக்கு இருக்குது அவங்க வீடு. அந்த பெரிய வீட்டு சாவி கொத்த உன் கையால நீ எடுத்துக்கிட்டு போனா எப்படி இருக்கும் சொல்லு பாப்போம். ஆரம்ப காலத்துல அம்மா வச்சிருந்தாங்களே, அப்படியா? ஆனா அது உனக்கு கிடைக்காதே. நீ தான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டல. பண்ணிக்கிறேன், ரசகுல்லாக்காக பண்ணிக்கிறேன். ஆனா இப்போ இல்ல. நான் கொஞ்சம் கொஞ்சமா என் உண்டியல்ல போட்டு அது ரொம்பினதுக்கு அப்புறமா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அது இல்லடா பொம்மி, ரசகுல்லா, பூந்தோட்டம். ரசகுல்லா சாப்பிட்டு தான் உயிர் வாழணும்னு இல்ல. அதே மாதிரி மாமரம் தோட்டம் எல்லாம் அவ்வளவு முக்கியமும் இல்ல. ஆனா அம்மா இல்லாம என்னால வாழ முடியுமா? அதை விடுங்க, அம்மா இல்லாம தூங்க முடியுமா? என்னை இறுக்கமா கட்டி பிடிச்சு யார் எனக்கு கதை சொல்லி தூங்க வைப்பாங்க? கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறதுக்கு சாக்கு போக்கு சொல்றா. நான் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும். சரி, நீங்க சொல்ற மாதிரியே பண்ணிக்கிறேன். ஆனா எங்க அம்மாவையும் என் கூட அனுப்பி வைக்கணும். வாடா செல்லம், உங்க அம்மாவையும் கூடவே கூட்டிட்டு போயிடு. சரியா? சத்தியமா சொல்றீங்களா மாமா? சத்தியமா. அக்கா விஷயத்தை கேட்டீங்களா? நான் எங்க அம்மாவையும் என் கூட கூட்டிட்டு போக போறேன். எந்த மாற்றமும் இருக்காதே மாமா. மாற மாட்டேன். அப்போ நமக்கு ஒன்னா கல்யாணம் நடக்கும். அண்ணே, பொம்மிக்கு நல்ல பையனா கிடைப்பான். அண்ணே, என் பொம்மி அவன் நல்லா பார்த்துப்பானா? அப்பாவோட அன்பு கிடைக்காம தான் அந்த ஆண்டவன் இப்படி பண்ணிட்டான். ஆனா வரப்போற கணவன் வாழ்க்கை முழுக்க அவ மேல அன்பு மழைய பொழியிறவனா இருக்கணும். அப்பேற்பட்ட நல்ல பையனா தானே நீங்க பார்த்திருக்கீங்கன்னு. ஆ, எல்லார் மனசுலயும் இடம் பிடிச்சிடுற. சும்மாவா? படிப்புல நம்பர் 1, டான்ஸ்லயும் கலக்கிற,
மின்னல் வேகத்துல வேலை செய்யற மூளை. அது மட்டும் இல்லாம சிறந்த பேரிஸ்டரும் ஆயிட்ட. அதுலயும் நீ கோல்டு மெடல் வாங்கிட்ட. உண்மைதான். ஆனா எப்பவுமே ஆணவம் வந்ததே இல்லை. ப்ளீஸ் டேக் கேர். அது உண்மைதான் நண்பா. இந்த கான்வகேஷன் பார்ட்டில ஒவ்வொரு பொண்ணும் நீ ஊன்னு சொல்ல மாட்டியான்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா நீ தான் எதையும் அளவோட நிறுத்திக்கிறியே. உன்கிட்ட முடியுமா? இவங்க கிட்டலாம் கொடுக்கறதுக்கு இப்ப என் இதயம் என்கிட்டயே இல்லையே. யா அல்லா, நான் மறந்தே போயிட்டேன். உன்னோட காதல் இப்போ இந்தியாவில் இருக்கே. அவங்களோட போட்டோவை நீ இப்ப பர்ஸ்ல வச்சு தானே சுத்திட்டு இருக்க. ஆனா நண்பர்கள் கிட்ட மறைக்க வேண்டிய தேவையே இல்லை. இன்னைக்கு நீ சொல்லிதான் ஆகணும் நண்பா. உன் காதலி கிட்ட அப்படி என்னதான் இருக்கு சொல்லு. கதிரவனோட முதல் ஒளி அவ. கவிஞர்கள் கற்பனையில கூட சொல்லாத அழகி அவ. அவளோட அழக பார்த்து பூக்களே வெக்கப்படும். அவ கூந்தலை அவிழ்த்து விட்டா அதுல இருந்து முத்துக்கள் விழும். விலை உயர்ந்த மதுபானத்தை விட அதிகமான போதை அவ பார்வையிலேயே இருக்கு. மொத்தத்துல அவ இல்லாம நான் இல்ல நண்பா. குளிரும் முன்பனி காற்று அவ. எனக்காக கடவுள் கொடுத்த பரிசு அவ. கடல் அலை மாதிரி அவ அழக ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம். என்னோட வாழ்க்கையோட ஒளி, நான் வாழ்றதுக்கான வழியெல்லாம் அவதான். என்னோட வாழ்க்கையோட எல்லா வண்ணங்களும் அவதான். வானவில் அவ, என் கௌதமி. அட மாஷா அல்லா, உன் மனசுக்குள்ள இவ்வளவு காதல் இருக்கா? அதனாலதான் இங்க இருக்கிற எந்த பொண்ணோட காதல் வலையிலையும் நீ விழல. என்ன அந்த படம் உன் மனசுக்குள்ள மட்டும்தான் இருக்குமா? இல்லாத எங்களாலையும் பார்க்க முடியுமா? சரி, அதெல்லாம் இருக்கட்டும்பா. அவங்க இந்தியாவில் இருக்காங்க, நீ இங்கிலாண்டில் இருக்க. உங்க லவ் ஸ்டோரி எப்போ முழுமையடையும்? காதலுங்கிறது சுத்தமான தங்கம் மாதிரி சலீம். அதை நெருப்புல போட்டு உருக்கி எடுத்தாதான் ஆபரணமா மாறும். அதே மாதிரி தான் என்னோட லவ் ஸ்டோரியும். எங்களுக்கு இடையில இருக்கிற தூரம் ஒரு நாள் குறையும். அன்னைக்கு எங்க லவ் ஸ்டோரியும் முழுமையடையும். நான் அவளை லண்டன் கூட்டிட்டு வர போறேன். அப்படியா? கம் ஆன், டான்ஸ் வித் மீ. நோ, என்னால முடியாது. கம் ஆன் அனிருத், தேவையில்லாம அவங்க கூட சண்டைக்கு போகாது. டான்ஸ் ஆடணும்னு ரொம்ப ஆசைப்படுறியா? கமான், டான்ஸ் வித் மீ. நீ எவ்வளவு அழகா டான்ஸ் ஆடுறன்னு இப்ப பார்க்கலாம். லீவ் மை ஹேண்ட். நான் உனக்கு கத்து தரேன்டா. ஹவ் மீன் டான்ஸ்னு. You stop Indian. How dare you disrespect me in my country? கேட்டா பிச்சை தான் கிடைக்கும், மரியாதை கிடைக்காது. ஏன்னா நான் ஒரு இந்தியன். அதனால எனக்கு அடுத்தவங்களுக்கு மரியாதை கொடுக்கவும் தெரியும், மற்றவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணுங்கிறத கத்து கொடுக்கவும் தெரியும். உனக்கு எங்க இந்தியர்களை பத்தின இன்னொரு விஷயமும் தெரியாது. நாங்க இந்த உலகத்துக்கு வேணா 0 கொடுத்துருக்கலாம், ஆனா மரியாதையை பொறுத்த வரைக்கும் 1 மடங்கு கொடுத்தா அதை 2 மடங்கா திருப்பி கொடுப்போம். ஏன்னா நாங்க பெண்களுக்கு மரியாதை கொடுக்கறவங்க. அவங்கள எப்பவும் கட்டாயப்படுத்த மாட்டோம். He is teaching me about woman. மரியாதை. ஈஸ்ட் இந்தியா கம்பெனில எங்க அப்பா ஆபீசரா இருக்காரு. நானும் சின்ன வயசுல இந்தியால தான் இருந்தேன். அந்த அடிமை நாட்டை பத்தி எல்லாருக்கும் தெரியும். அவங்க நம்ம கிட்ட சுதந்திரம் கேக்குறாங்க. ஆனா அவங்க பெண்களை அவங்க நாட்டுல அடிமையா தான் வச்சிருக்காங்க. அப்புறம் ஒரு பொருளை அவங்க எப்பவுமே அவங்க பொண்ணுங்களுக்கு கொடுக்கவே மாட்டாங்க. அதுதான் மரியாதை. அண்ட் மிஸ்டர் பேரிஸ்டர், பெண்களை கட்டாயப்படுத்துறத பத்தி நீ பேசுறியா? எந்த நாட்டுல இருந்து நீ வந்திருக்கியோ அந்த நாட்டுல இப்பவும் பொண்ணுங்களை கட்டாயப்படுத்துறதா பழக்கம். கட்டாயப்படுத்தி ரேப் பண்ணுவாங்க, கட்டாயப்படுத்தி எரிப்பாங்க.
அவங்களோட புருஷன் இறந்துட்டா அவங்கள விதவையாக்கி அவங்க லைஃபோட உரிமைய கட்டாயப்படுத்தி பறிச்சிடுவீங்க. லுக் அட் த உமன் ஹியர். இவங்க நல்லா படிச்சிருக்காங்க, இவங்களுக்கு இவங்க உரிமையை பத்தி தெரியும், அதை இவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஆனா உன் நாட்டுல பெண்களுக்கு உரிமை இருக்கா? அவங்க பெரிய பெண்கள் ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்க சின்ன பெண்களை லைக் 8, 9, 10 இயர்ஸ் கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. உங்க நாட்டுல கேர்ள்ஸுக்கு எதையாவது மறுக்கிற உரிமை இருக்கா? அவங்களுக்கு படிக்கிறதுக்கு உரிமை இல்ல, பேசுறதுக்கு கூட உரிமை இல்ல. பொண்ணுங்களை விட அதிகமா விலங்குகளை தான் நீங்க மதிக்கிறீங்க. அண்ட் எஸ், நீ சரியா தான் சொன்ன. நீங்க வேர்ல்டுக்கு 0 கொடுத்துருக்கீங்க. அத சரியா சொல்றதா இருந்தா உன்னோட கண்ட்ரி, உங்க நாட்டுல இருக்க பொண்ணுங்களுக்கு தான் பெரிய 0வை கொடுத்துருக்கீங்க. நல்லா கேட்டுக்கோங்க மிஸ்டர் அனிருத். இங்க லண்டன்ல ஹீரோ ஆகிறதுக்கு பதிலா உங்க இந்தியால பெண்களுக்கு பாதுகாவலனாயிரு. இந்தியாவுக்கு போ, அங்க போய் பெண்களுக்கு மரியாதையும் உரிமைகளையும் வாங்கி கொடு. ஆனா இது கிரேட் பேரிஸ்டர் அனிருத்தால முடியவே முடியாது. ஏன்னா இவனும் ஒரு இந்தியன் தானே. He is a bloody coward. இங்க பாரு, நீ ஒரு கோலை. இல்லன்னா இந்தியாவுக்கு போ, போய் உண்மையை ஃபேஸ் பண்ணு. புரியுதா மிஸ்டர் கவர்ட்?